அத்தியாயம் 7. மரண விளையாட்டு. பலராம் மற்றும் முயலோன் இருவரும் அடுத்த வீட்டினை நோக்கி நடந்து சென்றார்கள். அடுத்த வீட்டின் இரும்பு வெளிக்கதவின் அருகே சென்றவுடன், இதற்கு முன் சந்தித்த நாயை விடவும் ஆக்ரோஷமான நாய் ஒன்று, "உங்களை கொல்லாமல் விடமாட்டேன்" என்று கத்திக்கொண்டே வேகமாக வெளியே வந்தது. அது இரும்பு கதவில் தன் முன்னங்கால்களை வைத்ததோடு மட்டுமல்லாமல், கதவின் வழியாக வெளியே காலை நீட்டி முயலோனை பிடிக்க முயன்றது. ஆக்ரோஷமாக கத்திக்கொண்டே அது இவர்களை தாக்க நினைத்தது. மற்ற நகரத்து நாய்களைப் போலவே இதையும் சாதாரணமாகவே நினைத்த முயலோன், இதன் செயலால் உண்மையிலேயே இது மிக ஆபத்தான நாய் என்பதை புரிந்து கொண்டான். "மைலோன், வா, ஓடி விடலாம். இது காட்டு நாய் போல இருக்கிறது" என்று பயத்தில் பலராம் கூறினான். நாம் எந்த வீட்டிற்கு செல்ல முயற்சி செய்தாலும் இப்படி ஏதாவது தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும். பேசாமல் நேராக ரோசியின் வீட்டை நோக்கிச் சென்று விடலாமா என்று முயலோன் கேட்டான். "அங்கே அந்த சிறுமி இருக்கிறாள். ஏற்கனவே அவள் நம் மீது கோபமாக இருக்கிறாள்" என்று பலராம் பதிலளிக்கும்போது, "உள்ளே வராதீர்கள், உள்ளே வராதீர்கள்" என்று கத்திக்கொண்டே கருப்பன் மற்றும் ஜிம்மி ஒரு திசையை நோக்கி ஓடினார்கள். அவர்களது எதிரே 2 நாய்கள் வேகமாக வந்து கொண்டிருந்தன. "நாங்கள் முக்கியமான தகவலுடன் வந்திருக்கிறோம்" என்று அந்த நாய்களில் ஒன்று கூறியது. "ஆனாலும் உள்ளே வராதீர்கள், எங்களுக்கே இங்கே இடமில்லை, எங்களுக்கே இங்கே உணவில்லை" என்று கருப்பன் மற்றும் ஜிம்மி இருவரும் சத்தமிட்டு புதிதாக வந்த நாய்களை எதிர்த்து சண்டையை தொடங்கின. "நான் சொல்வதை சிறிது கேட்டுவிடுங்கள்" என்று புதிதாக வந்த நாய்களில் ஒன்று சொன்னது. "எங்களுக்கே உணவும் இல்லை, எங்களுக்கே பாதுகாப்பும் இல்லை, எங்களுக்கே இடமில்லை" என்று கருப்பன் சினமுடன் கூறி முதல் நாயாக தாக்கினான். பதிலாக மற்றவர்கள் அவரை தாக்கத் தொடங்கினார்கள். அந்த சண்டை மேலும் ஆக்ரோஷமாக மாறியது. நான் நினைத்ததை விட நகரத்து நாய்கள் மிகவும் அதீதமாக இருக்கின்றன. "மைலோன், வா, ஓடிவிடலாம். ஒரு விஷயத்தை கவனித்தாயா? இவர்கள் அனைவரும் நகரத்திலேயே இருந்தாலும் அவர்களுக்குள் காட்டுமிராண்டித்தனம் இன்னும் இருக்கிறது. நாம் அவர்கள் அருகே சென்று சண்டையின் காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? அவர்கள் பேசுவதை வைத்தே காரணத்தை அறியலாம். இது இடப்பிரச்சனை. அவர்கள் அருகே சென்றால் நம் உயிருக்கு ஆபத்து" என்று பலராம் பதட்டத்துடன் கூறினான். "அதே நேரம், இப்பொழுது அமைதியாக இருக்க போகிறீர்களா, இல்லையா" என்று ஒரு பெண் கையில் நீளமான குச்சி ஒன்றை வைத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அடுத்த கணமே சண்டை நின்றுவிட்டது. "சரி, எதற்காக வந்தீர்கள்? ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்று கூறினீர்களே" என்று கருப்பன் கேட்டான். முயலோன் மற்றும் பலராம் ஒருவரையொருவர் வினோதமாக பார்த்து கொண்டார்கள். "இன்னும் சிறிது நேரத்தில் மரண விளையாட்டு தொடங்க போகிறது. நாங்கள் அதை பார்க்க போகிறோம். எங்களுடன் நீங்கள் வருகிறீர்களா" என்று அந்த நாய்களில் ஒன்று கேட்டது. "மரண விளையாட்டு எங்கே நடக்கிறதோ அங்கே நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். வாருங்கள், போகலாம்" என்று ஜிம்மி கூறினான். அதை பார்த்து பலராம் சலிப்புடன், "அட பைத்தியக்கார நாய்களே, முதலில் எதற்காக வந்தீர்கள் என்று சண்டை போட்டீர்கள். பின் ஒருவருடன் ஒன்று சேர்ந்து விட்டீர்கள். முதலில் இவர்கள் ஒருவருக்கொருவர் எதிரியாக தெரிந்தார்கள். இப்போது பேசுவதை வைத்து பார்த்தால் அவர்களுக்கு ஏற்கனவே பழக்கம் உள்ளது போலிருக்கிறது. இன்னும் எத்தனை விதமான பைத்தியக்காரத்தனங்களை நான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறதோ" என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டான். "சரி சரி, வாயை மூடு. அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்." அந்த 4 நாய்களும் இவர்கள் அருகில் வந்தபோது, கருப்பன், "ஏய் விருந்தாளிகளே, நீங்களும் எங்களுடன் மரண விளையாட்டு பார்க்க வருகிறீர்களா?" என்று கேட்டான். "உங்கள் அழைப்பிற்கு மிக்க நன்றி. நாங்கள் வரவில்லை. நீங்களே சென்று வாருங்கள்" என்று அவர்களை பார்த்து பலராம் சொல்லிவிட்டு, "இவர்கள் விளையாடும் இந்த பைத்தியக்கார விளையாட்டையே என்னால் பார்க்க முடியவில்லை. இதில் எப்படி அந்த மரண விளையாட்டை பார்க்க முடியும்" என்று மெல்ல முணுமுணுத்தான். "சரி, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை" என்று கருப்பன் கூறினான். "டேய் ராக்கி, இந்த முறையும் மரண விளையாட்டில் டைகர் வென்று விட்டான் என்றால் இது அவனது 50வது வெற்றியாக இருக்கும் என்று நினைக்கிறேன்" என்று ஜிம்மி கூறினான். "என்ன, டைகரா?" என்று முயலோன் வியப்படைந்தான். "உனக்கு அந்த டைகரை தெரியுமா?" என்று பலராம் கேட்டான். "டைகர் என்றால் புலி என்று அர்த்தம் அல்லவா?" "ஆமாம், ஆனால் புலி எவ்வாறு நாய்களுடன் நட்பு வைத்திருக்கும்? ஒருவேளை டைகர் என்ற பெயருக்கு பின்னால் நாய் இருக்குமோ?" "ஆமாம், அப்படித்தான் இருக்கும்"
என்று பலராம் சொல்லும் நேரத்தில் அது புலியா அல்லது நாயா என்பதை நேரில் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அல்லவா என்று கருப்பன் அவர்கள் பக்கம் திரும்பி கேட்டான். அடடா, இந்த நாய்களின் காதுகள் எவ்வளவு கூர்மையாக இருக்கின்றன. நாம் எவ்வளவு மெதுவாக பேசினாலும் அவர்களுக்கு இது எளிதாக கேட்டுவிட்டதே என்று பலராம் மிக மெதுவாக கூறினான். ஹோம், நாங்களும் உங்களுடன் வருகிறோம் என்று முயலோன் கூறினான். எதற்காக அவர்களுடன் செல்வதற்கு ஒப்புக்கொண்டாய்? வேண்டாம் என்று பலராம் அவனை நிறுத்த முயன்றான். இந்த நகரத்தில் நமக்கு நண்பர்கள் எவரும் இல்லை. இப்பொழுது கருப்பன் மற்றும் ஜிம்மி மட்டும் நம்முடன் நன்றாக பேசுகிறார்கள். அவர்களை துணையாக வைத்துக் கொண்டு நாம் காட்டிற்கு செல்ல முயற்சி செய்யலாம். அவர்கள் பாதுகாப்பு இருந்தால் நம்மால் எப்படியாவது நகரத்தை விட்டு வெளியேற முடியும். ஆனால் ஏற்கனவே பழக்கமாகியிருந்த நாய்கள் கூட ஒருவரை ஒருவர் பார்த்தாலே சண்டை பிடிக்கிறார்கள். அப்படியிருக்க நாம் இவர்களுடன் சென்றால் அடுத்த இடத்தில் உள்ள நாய்கள் இவர்களுடன் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். அதனால் அவர்களை தவிர்க்க வேண்டும் என்று பலராம் எச்சரித்தான். உன்னுடைய வார்த்தைகள் சாதாரண நேரத்தில் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்போது மரண விளையாட்டு நடைபெற உள்ளது. இந்த தருணத்தில் அனைத்து நகர நாய்களும் ஒற்றுமையாக இருக்கும் என நம்புகிறேன். சற்று முன் சண்டையிட்ட இவர்கள் கூட இப்போது ஒன்றாக செல்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் எப்படியாவது இங்கிருந்து தப்பித்துவிடலாம். வா, நேரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டே முயலோன் அந்த 4 நாய்கள் செல்லும் திசையில் வேகமாக சென்றான். டேய், என்னையும் அழைத்து கொண்டு செல். என்னால் உன் வேகத்திற்கு வர முடியாது என்று பலராம் அழைத்தான். முயலோன் பின்னோக்கி வந்து பலராமை முதுகில் ஏற்றிக்கொண்டு அந்த நாய்கள் சென்ற திசையை நோக்கி ஓடத் தொடங்கினான். 2 தெருக்களை கடந்தவுடன் அவர்கள் அகலமான சாலை பகுதியில் அடியெடுத்து வைத்தனர். அந்த அகலமான சாலை பகுதியில் அவ்வப்போது மகிழுந்துகள், பேருந்துகள், கனரக வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. மைலோன், இங்கே பார், விதவிதமான ஊர்திகள் செல்கின்றன. கவனமாக இரு என்று பலராம் கூறினான். உங்களது விருந்தினர்கள் எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள்? அவர்களது பேச்சு எல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது என்று ராக்கி கேட்டான். இன்னும் அவர்களிடம் இந்த கேள்வியை நானே கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் இருவரும் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து கருப்பன் கேட்டான். இந்த கேள்விகளை நாம் பின்னர் விசாரிக்கலாம். இப்போது நாம் மரண விளையாட்டு நடக்கும் இடத்திற்கு செல்லலாம். ஏனெனில் அதோ டைகர் அங்கே வந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். அதோ அங்கே பாருங்கள் என்று ஜிம்மி ஓரிடத்தை சுட்டிக்காட்டினான். அங்கே முன்னால் 3 நாய்களும் பின்னால் 3 நாய்களும் பக்கவாட்டில் ஒரு நாய் வீதமும் நின்றிருந்தன. அதற்கு நடுவே முழுவதுமாக வெள்ளை நிறத்தில் கம்பீரமாக ஒரு நாய் நடந்து வந்து கொண்டிருந்தது. அது நடந்து வரும் விதத்தையும் தோரணையையும் பார்த்து அதுதான் டைகர் என்று முயலோன் புரிந்து கொண்டான். அந்த வெள்ளை நாய் தான் உங்களது டைகரா என்று பலராம் கேட்டதும் அந்த 4 நாய்களும் ஒரே நேரத்தில் பலராமை பார்த்து முறைத்தன. தயவு செய்து இவனை மன்னித்து விடுங்கள், எங்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு, நான் உன்னை வாயை மூடி அமைதியாக இருக்க கூறினேன் அல்லவா என்று பலராமை முயலோன் கேட்டான். எங்களைப் போல மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள். டைகரை டைகர் என்றுதான் அழைக்க வேண்டும். தேவையில்லாமல் வேறு ஏதாவது சொல்லி அழைத்து மற்றவர்களின் கோபத்திற்கு ஆளாகி மரணித்து விடாதீர்கள் என்று டாமி கூறினான். சரி, இனிமேல் அவ்வாறு நடக்காது. அதை விடுங்கள். இந்த மரண விளையாட்டு என்றால் என்ன என்று முயலோன் கேட்டான். ஆம், இவ்வாறு கேட்டு அவர்களின் எண்ணத்தை திசை திருப்பலாம் அல்லவா? நாம் இங்கிருந்து சிறிது தூரம் சென்றால் அங்கே 4 திசைகளில் இருந்து வரும் சாலைகள் சந்திக்கும். அதற்கு அடுத்தபடியாக சிறிது தூரத்திற்கு அப்பால் ஒரு மின்விளக்கு கம்பம் இருக்கும். அதன் பின் சாலையின் ஓரத்தில் ஒரே ஒரு வேப்பமரம் நிற்கும். அவ்விடத்தில்தான் மரண விளையாட்டு நடைபெறும். டைகர் அந்த மரத்தின் அருகே நின்று கொள்வார். நாம் அனைவரும் அவர் என்ன செய்கிறார் என்பதை சற்று தூரத்தில் மறைந்து இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டும். செவலை என்பவன் அந்த மரத்திற்கு சிறிது தூரம் முன்னால் நின்று கொள்வான். அந்த 4 முக்கு சாலையை கடந்து வரும் இருசக்கர வாகனங்களில் மிக வேகமாக வரும் வாகனத்தை கவனித்து செவலை நமக்கு தகவல் கொடுப்பான். அவன் தகவல் கொடுத்ததும் டைகர் சாலையை கடக்க தயாராகிவிடுவார்.
மின்விளக்கு கம்பத்தின் அருகே அந்த இருசக்கர வாகனம் வந்ததும் டைகர் வேகமாக ஓடி சாலையை கடப்பார். அதாவது இருசக்கர வாகனம் அவரை கடக்கும் முன் அவர் சாலையை கடந்த அந்த பக்கம் செல்ல வேண்டும். அவ்வாறு அவர் சென்றுவிட்டால் வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்படுவார். மாறாக பயத்தில் பின்வாங்கிவிட்டால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் டைகர் பட்டம் பறிக்கப்பட்டு கோழை என்ற பட்டம் வழங்கப்படும். அதுவே அவர் அந்த இருசக்கர வாகனத்தில் அடிபட்டு மரணித்துவிட்டால் அவருக்கு மாவீரன் என்ற பட்டம் நிரந்தரமாக வழங்கப்படும் என்று ராக்கி கூறினான். இவர்களை சாதாரண பைத்தியக்காரர்கள் அல்ல, பெரிய பைத்தியக்காரர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அது தவறு. இப்போது தான் புரிந்தது. ஆம், இவர்கள் அந்த பெரிய பைத்தியக்காரர்களுக்கும் மேற்பட்ட பைத்தியக்காரர்கள் என்று மிக மெல்லிய குரலில் பலராம் கூறியதும் முயலோன் சற்று கோபத்துடன் அவனை பார்த்தான்.